கல்லீரல் அனாட்டமி. இதில் கல்லீரல் அப்படிங்கிறது எங்கே அமைஞ்சிருக்கு, அதனுடைய பணிகள் என்னென்ன, அதனோட செயல்பாடு என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது கடைசியாக அதோடைய லோபியூல் அப்படிங்கிறது அதனுடைய செயல்பாட்டு அலகு அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். இப்போது கல்லீரலோட முக்கியமான பணிகள் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம லோபியூல்ஸை பற்றி பார்க்கும்போதே கல்லீரலோட முக்கியமான பணியில் பைல் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது, அதாவது பித்தநீர் உற்பத்தி அப்படிங்கிறத பார்த்தோம். அது சார்ந்த கல்லீரல் எப்படி செயல்படுது, உற்பத்தி எங்கேருந்து நடக்குது, என்ன மாதிரியான விஷயம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதாவது பித்தநீர் அப்படிங்கிறது, பித்தம்ங்கிறது நம்ம ஜீரண சக்திக்கு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான வேதிப்பொருள். அதை கல்லீரல் தான் உற்பத்தி பண்ணுதுன்னு பார்த்தோம். அங்கேருந்து பித்தப்பையில் சேகரித்து வச்சு அங்கேருந்து செறிவூட்டப்பட்டு உங்களுக்கு சிறுகுடலுக்கு கடத்தப்படுது. அங்கே கொழுப்போட ஜீரணத்துக்கு, கொழுப்பை உடைக்கிறதுக்கும் கரைக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அங்கேருந்து மறுபடியும் அந்த பித்தமானது, பித்தத்தில் இருக்கக்கூடிய சில பொருட்கள் மட்டும் மறுபடியும் போர்ட்டல் வெயின் மூலமாக கல்லீரலுக்கு வேறு சில செயல்களுக்கு உதவியாக இருக்குது. சிலது குடல்கள்லேருந்து, அதாவது சிறுகுடல் பெருகுடல்லேருந்து அப்படியே மலமாக வெளியேற்றப்படுது அப்படின்னும் நம்ம பார்த்தோம். அந்த பித்த நீரில் இருக்கக்கூடிய பில்லிரூபின் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் நிறமி, நம்மளுடைய மலத்துக்கு மஞ்சள் நிறத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிறமி அப்படின்னும் பார்த்தோம். ஸோ அடுத்தடுத்த கல்லீரலோட பணிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மிக முக்கியமான பணின்னு பார்க்கும்போது கொழுப்பு உற்பத்தி. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து உடலுக்கு தேவையான 20% கொழுப்பு தான் கிடைக்குது. மீதி 80% கொழுப்பு கல்லீரலையே உற்பத்தி செய்யப்படுது. அடுத்ததாக ஸ்டோரேஜ் ஆஃப் நியூட்ரியன்ஸ். உடம்புக்கு தேவையான பல்வேறு ஊட்டச்சத்துக்களை சேகரித்து வைக்கக்கூடிய விஷயத்தையும் சேமித்து வைக்கக்கூடிய விஷயத்தையும் கல்லீரல் பண்ணுது. உதாரணமாக காப்பர், ஜிங்க், மெக்னீஷியம், அயன் இந்த மாதிரியான தாதுக்களை சேர்த்து வைக்குது. அது மட்டும் இல்லாமல் கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்களான விட்டமின் ஏ, டி, இ, விட்டமின் கே மற்றும் விட்டமின் B12 போன்றவற்றையும் சேமித்து வைக்கிறது. அடுத்ததாக கல்லீரலோட முக்கியமான பணியில் பிளட் சுகர் பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதாவது என்ன பண்ணுது, உடம்புக்கு தேவையான குளுக்கோஸை, சக்தியை தேவைக்கு அதிகமாக இருக்கும்போது கிளைக்கோஜனாக மாற்றி வைக்குது. அதே நேரத்தில் நம்மளுக்கு உடம்புக்கு சக்தி தேவைப்படும் போது அது தன்னிடம் சேமித்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த கிளைக்கோஜனை மறுபடியும் குளுக்கோஸாக மாற்றி கொடுக்குது. இதுவும் கல்லீரலோட மிக முக்கியமான பணியாக இருக்குது. அடுத்ததாக மெட்டபாலிசம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு கொழுப்பை உடச்சி உடம்புக்கு ஏற்ற மாதிரியான பொருட்களாக மாற்றி கொடுக்குது. அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய அந்த மாவு சத்தில் இருந்து, குளுக்கோஸில் இருந்து சில வேதி வினைகள் மூலமாக உங்களுக்கு பில்லிரூபினோட சேர்த்து உங்களுக்கு காஞ்சுகேட்டட் பில்லிரூபினாக மாற்றி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் கொழுப்பு உற்பத்தியும் பண்ணுது. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது T4 அப்படிங்கிற இந்த தைராக்சின் ஹார்மோனை T3ங்கிற ஹார்மோனாக மாற்றி கொடுக்கக்கூடிய வேலையும் மெட்டபாலிசத்தில் கல்லீரலில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலையாக இருக்குது. அடுத்ததாக உங்களுக்கு பார்க்கும்போது புரதத்தோட மேலாண்மை, புரத உற்பத்தின்னு சொல்லலாம், புரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்னும் சொல்லலாம். அதாவது புரதத்தை மேலாண்மை பண்ணுது, புரதத்தை உற்பத்தியும் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். எந்த மாதிரியான விஷயங்களில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இரத்த உறைதல், பிளட் கிளாட்டிங்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ப்ரோத்ராம்பின் அப்படிங்கிற புரதத்தை உற்பத்தி பண்ணுது. அடுத்ததாக கொழுப்புக்கள் கடத்தல், அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறதுக்கு லிப்போப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை உற்பத்தி பண்ணுது. இம்யூன் ஃபங்க்ஷனுக்கு, நோய் எதிர்ப்பு சக்திக்கு குளோபுலின்ஸ் அப்படிங்கிற ஒரு வகை புரதங்களை உற்பத்தி பண்ணுது. அடுத்து ஆல்புமின் அப்படிங்கிற ஒரு புரதம் மிக முக்கியமான புரதமாக கல்லீரலில் உற்பத்தி ஆகுது. இது ஆங்காட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணோன்னா, இரத்தத்தில் இருக்கிற பொருட்கள் அந்த இரத்த குழாய்களுக்குள்ளேயே ஒன்றுக்கொன்று இணைஞ்சி பிணைஞ்சி இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை இந்த ஆல்புமின் அப்படிங்கிற புரதம் தான் செய்யும். ரத்தம் உங்களுக்கு ரத்தத்தோட திக்னஸுக்கும் அதே மாதிரி எல்லா பொருட்களும் அந்த ரத்தத்தில் கலந்து வெளியேறதுக்குமான ஒரு உதவியை இந்த ஆல்புமின் அப்படிங்கிற புரோட்டீன் தான் செய்யுது. அடுத்ததாக காப்பர் பயோ அவைலபிலிட்டி, அதாவது
தாமிர சத்துக்கு என்ன பண்ணுதுன்னா செருலோபிளாஸ்மின் அப்படிங்கிற ஒரு வகை புரதத்தை இது உற்பத்தி பண்ணி கொடுக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியிலையும் இந்த கல்லீரல் மிக முக்கியமான பணியாற்றுதுன்னு நம்ம படித்தோம் இல்லையா. என்னென்ன மாதிரியான விஷயங்களில் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்மளோட ஜீரண மண்டலத்தில் இருந்து வெளியேறக்கூடிய அந்த சத்துக்கள், அப்சார்ப் ஆகக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாம் போர்டல் வெயின் அப்படிங்கிற ஒரு நரம்பு மூலமாக, ஒரு இரத்த நாளம் மூலமாக தான் உங்களுக்கு கல்லீரலுக்கு போகுது. கல்லீரலில் இருந்து பல வேதி வினைகள் நடந்த அந்த இரத்தமானது, அதாவது நமக்கு தேவையான வகையில் உங்களுக்கு உற்பத்தி செய்யப்படக்கூடிய புரதங்களாகட்டும், வேறு சில என்சைம்ஸ் ஆகட்டும், இல்லை உங்களுக்கு சரி செய்யப்படக்கூடிய, அதாவது காஞ்சுகேட் பண்ணக்கூடிய பில்லிரூபினும், இந்த மாதிரி பல விஷயங்கள் கல்லீரலுக்குள்ள பல்வேறு விஷயங்கள் முடிஞ்ச பிறகு அந்த இரத்தமானது கல்லீரல் வெயின், அதாவது ஹெப்பாட்டிக் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கல்லீரலில் இருந்து வெளியேறக்கூடிய அந்த நாளங்கள் மூலமாக இன்ஃபீரியர் வீன கேவா அப்படிங்கிற முக்கியமான அந்த இரத்த நாளத்தின் வழியாக உங்களுக்கு இருதயத்தை அடைகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு போகும்பொழுது அந்த போர்ட்டல் வெயின்லேருந்து கல்லீரலுக்குள்ளே போகும்பொழுது உங்களுக்கு தேவையில்லாத சில பாக்டீரியாக்களும் உங்களுக்கு பேத்தோஜன்ஸ்னு சொல்லக்கூடிய, அதாவது நுண்ணுயிரிகளும் உங்களுக்கு வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி போகக்கூடிய நுண்ணுயிரிகளை ஹெப்படோசைட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த லிவர் செல்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய குப்ஃபர் செல்ஸ் அப்படிங்கிற அந்த மேக்ரோஃபேஜஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுது அப்படின்னு நம்ம கடந்த வீடியோலேயே பார்த்தோம். ஸோ இந்த வகையில் இம்யூன் சிஸ்டத்துக்கும் உதவுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான இம்யூனோகுளோபுலின்ஸ் அப்படிங்கக்கூடிய புரதங்களையும் உற்பத்தி பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக டீடாக்சிஃபிகேஷன், அதாவது கழிவு நீக்கம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். கழிவு நீக்கம்னு சொல்கிறத விட சுத்தப்படுத்துதல் அப்படிங்கிற மாதிரியும் எடுக்கலாம். ஸோ என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முக்கியமாக ட்ரக்ஸ், அதாவது மருந்து பொருட்கள் நம்ம ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோம், வேதிப்பொருட்களாக நம்ம கெமிக்கல்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம அறியாமல். அது வந்து நம்மளோட உணவு மூலமாக இருக்கலாம், இல்லை நம்மளோட வேறு ஏதோ தொந்தரவுக்கான மருத்துவமாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான பழக்கத்தில் அந்த வகையில் உடலுக்குள்ளே வரக்கூடிய அந்த நச்சுக்களை, மருந்து சார்ந்த கழிவுகளை, நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய, ஃபில்ட்ரு பண்ணி வெளியேற்றக்கூடிய வேலையும் கல்லீரல் தான் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக இந்த ஆல்கஹால், அதாவது நம்ம நிறைய பேருக்கு அந்த ஆல்கஹால் குடிக்கிற பழக்கம் இருக்கு இல்லையா, அந்த ஆல்கஹாலையும் நீக்கி நம்ம உடல்லேருந்து அது சார்ந்த நச்சுக்களை நீக்கக்கூடிய வேலையும் கல்லீரல் தான் மிக முக்கியமாக பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் கொழுப்பு அமிலங்கள், அதாவது ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிறதையும் டீடாக்சிஃபை பண்ணுது. அடுத்ததாக ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ், உடம்பில் சில முக்கியமான தேவைகளுக்காக உடல் வெளியிடக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து அந்த பணிகள் முடிந்த பிறகு சுற்றிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த விஷயத்துலையும் அதை எல்லாமே டெலீட் பண்ணக்கூடிய வேலையை, அதாவது டீடாக்சிஃபை கிளியர் பண்ணக்கூடிய வேலையை கல்லீரல் வந்து செய்யுது. அடுத்ததாக அமோனியாவை யூரியாவாக மாற்றி வெளியேற்றக்கூடிய வேலையை செய்யுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சுற்றுச்சூழல் மூலமாக நம்ம உடலுக்குள்ளே வரக்கூடிய டாக்ஸின்ஸ், அலர்ஜின்ஸ், உதாரணமாக இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு ரேடியேஷன் வெளியிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்க வேலை பார்க்குறாங்க, இல்லை ஒரு தோல் பதனிடும் தொழிற்சாலை அந்த மாதிரி இடங்களில் பார்க்கும்போது, இல்லை கெமிக்கல் சார்ந்த மருந்துகள் உற்பத்தி, இல்லை அந்த பயோகெமிக்கல் ஆர் கெமிக்கல் சார்ந்த சில இடங்களில் வேலை பார்க்குறாங்க, இல்லை காற்றுலையே அந்த மாசெல்லாம் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். அந்த மாதிரி பல்வேறு தொந்தரவுகள் இருக்கும் இல்லையா, நம்மளுடைய சூழ்நிலைகள் சார்ந்து, சுற்றுச்சூழல் சார்ந்து, அந்த மாதிரியான நேரங்களில் நம்ம உடலுக்குள்ள கழிவுகள் வந்து உள்ளே வரலாம். அதாவது அந்த வேதிப்பொருட்களோ உடம்புக்கு ஒவ்வாத பொருட்களோ உங்களுக்கு உள்ளே வரும்பொழுது அதை ஃபில்ட்ரு பண்ணி சுத்தப்படுத்தக்கூடிய வேலையையும் வெளியேற்றக்கூடிய வேலையும் வந்து நம்மளோட கல்லீரல் தான் முக்கியமாக செய்யுது. இப்போது முக்கியமான வேலைகள் நம்ம பார்க்கும்போது கல்லீரல் சேமிக்கிற விஷயத்தில் என்னென்ன சேமிக்குது, உங்களுக்கு குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றி சேமிக்குது, உடம்புக்கு தேவையான சில விட்டமின்களை சேமிக்குது, அதே மாதிரி இரத்த அணுக்களில் வரக்கூடிய சில விஷயங்களை சேமிக்குது, அதே மாதிரி இரும்பு சத்துக்களையும் சேமிக்குது, புரதத்தை உற்பத்தி பண்ணது, கொழுப்புகளையும் உற்பத்தி பண்ணது. இந்த வேலைகள்லையும் கல்லீரல் வந்து மிக முக்கிய பங்கு ஆற்றுகிறது. அதே போல் நம்ம ஜீரணத்துக்கு தேவையான பித்த நீரின் உற்பத்தியும் கல்லீரலோட மிக முக்கிய பணியாக இருக்குது. இதெல்லாம் நமக்கு வெளியே தெரியக்கூடிய சில விஷயங்களாக இருந்தாலும் இதை தாண்டியும் பல்வேறு விஷயங்கள் வந்து நம்மளுடைய கல்லீரல் சார்பில் நடக்க தான் செய்யுது. இவ்வளவு வேலை செய்யக்கூடிய கல்லீரலில் ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தது
அப்படின்னா கல்லீரல் சார்ந்து தொந்தரவு இருக்குன்னா நமக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் பாதிக்கப்படலாம் அப்படின்னா, சேமிப்புன்னு பார்க்கும்போது ஸ்டோரேஜில் குளுக்கோஸு, விட்டமின் B12, விட்டமின் D, விட்டமின் K, காப்பர், அயன் இதில் எல்லாம் சேமிப்பு வந்து பாதிக்கப்படும், அளவு குறையும். அடுத்ததாக டீக்ரடேஷன், அதாவது செறிவூட்டுறது இல்லை அதோடைய வீரியத்தை குறைச்சி நம்ம உடலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுது அப்படின்னா அந்த விஷயங்களில் உங்களுக்கு இன்சுலினில் தொந்தரவு இருக்கலாம், பிலிரூபினில் இருக்கலாம், அமோனியாவோட இதில் இருக்கலாம், ட்ரக்ஸோட இதில், அதாவது வேதி வினை மாற்றங்கள் மூலமாக உடம்புக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதும் உடம்புலேருந்து வெளியேற்றக்கூடிய வேலையும் செய்கிற இடத்துல இந்த விஷயங்கள்ல எல்லாம் நமக்கு வந்து மாற்றங்கள் தெரியலாம். இதே வந்து மெட்டபாலிசம்னு சொல்லக்கூடிய அந்த வளர்சிதை மாற்றத்தில் நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற மாவுச்சத்தை பார்த்தீங்கன்னா கல்லீரலில் குளுக்கோனியோஜெனசிஸ், கிளைகோஜெனசிஸ், கிளைகோஜெனாலிசிஸ் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை செயல்முறைகளை செயல்படுத்துது. இதே நீங்கள் கொழுப்பு சார்ந்து அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் சிந்தசிஸ், லிப்போஜெனசிஸ், அதாவது கொழுப்பு உற்பத்தியும் பண்ணுது, வெளியேந்து வரக்கூடிய அந்த கொழுப்பை உடச்சி உடம்புக்கு தேவையான விஷயங்களாக மாற்றவும் செய்கிறது. அதே மாதிரி புரதங்களோட சிந்தசிஸ், புரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சீரம் ஆல்புமினை உற்பத்தி பண்ணது, கொயாகுலேஷன் ஃபேக்டர்ஸ், அதாவது இரத்த உறைதலுக்கான முக்கியமான புரதங்களாக இருக்கக்கூடிய ஃபேக்டர் 1, ஃபேக்டர் 2, ஃபேக்டர் 5, ஃபேக்டர் 7, ஃபேக்டர் 9, ஃபேக்டர் 10, ஃபேக்டர் 11 மற்றும் புரோட்டீன் C and S இந்த மாதிரியான புரதங்களோட உற்பத்தியும் பாதிப்பு இருந்தால் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கல்லீரலில் தொந்தரவு இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் C ரியாக்டிவ் புரோட்டீன் அப்படிங்கக்கூடிய ஒரு வகை புரதம், அப்புறமா கேரியர் புரோட்டீன்ஸ் சொல்லக்கூடிய செருலோபிளாஸ்மின், ஆல்புமின், ஹாப்டோகுளோபுலின் இந்த மாதிரியான புரதங்கள் உற்பத்தியிலேயோ அதனுடைய அளவுகள்லையோ ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் வந்து நம்மளுக்கு கல்லீரலில் தொந்தரவு இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி ஹார்மோன்களில் உங்களுக்கு வந்துட்டு த்ராம்போபொய்டின் மற்றும் IGF-1 போன்ற ஹார்மோன்களோட டிஸ்டர்பன்ஸையும் இந்த புரதத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக ஆன்ஜியோடென்சினோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன், ப்ரோ ஹார்மோன் சொல்லக்கூடிய அந்த ஹார்மோனோட அளவிலையும் வேறுபாடு இருக்கும். லிப்போ புரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புரதங்கள்லையும் ஒரு தொந்தரவு இருந்தால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து காம்ப்ளிமெண்ட் புரோட்டீன்ஸ் மற்றும் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இது மாதிரியான பல்வேறு உயிர் வேதியியல் பொருட்கள் சார்ந்து புரதங்கள் சார்ந்து உங்களுக்கு வேரியேஷன்ஸ் இருக்குது, அதாவது ஏற்ற இறக்கங்கள் இருக்குது. அவை இருக்கக்கூடிய அளவில் இல்லை, ஒன்று கூடி இருக்குது இல்லை குறைஞ்சிருக்குன்னு பார்க்கும்போது கல்லீரலில் ஏதோ ஒரு தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். கல்லீரலோட பணிகளை ஒன்றொன்னா விரிவாக பார்க்கலாம். ஸோ முதல்ல வளர்ச்சிதை மாற்றத்தில் என்னென்ன இருக்குது, மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சிந்தசிஸ் அண்ட் டீக்ரடேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது மாவு பொருட்களில் இருந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னா குளுக்கோனியோஜெனசிஸ் அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய உடம்பு வந்துட்டு நான் கார்போஹைட்ரேட் சோர்சஸ், அதாவது லாக்டேட்டு, கிளிசரால், அமினோ ஆசிட்ஸ் இந்த மாதிரியான பொருட்களை வச்சு உங்களுக்கு புதிய குளுக்கோஸை, சர்க்கரையை, உடம்புக்கு தேவையான சக்தியை உற்பத்தி பண்ணக்கூடியது. முக்கியமாக கல்லீரலையும் சிறுநீரகத்திலையும் உங்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சுகர் அளவு, சர்க்கரையோட அளவை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த விஷயங்களை வந்து மெயின்டைன் பண்ணுது. ஸோ குளுக்கோனியோஜெனசிஸ் அப்படிங்கிறது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்மளுடைய கல்லீரலில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். சர்க்கரையை வந்து தன்னோட தேவைக்கு ஏற்றபடி புதுசாக உற்பத்தி பண்ணுது. ஏற்கனவே என்ன பண்ணோம், கிளைக்கோஜனாக சேமித்து வைக்கும்னு சொன்னோம் இல்லையா, அந்த சேமித்து வச்ச கிளைக்கோஜனில் இருந்து உங்களுக்கு சர்க்கரையை உற்பத்தி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நான் கார்போஹைட்ரேட் சோர்சஸ், அதாவது மாவு சத்து அல்லாத பொருட்களின் மூலமாக, லாக்டேட்னா இந்த பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள்னு சொல்லலாம், கிளிசரால் மற்றும் அமினோ ஆசிட்ஸ் மாதிரியான பொருட்கள் மூலமாக வந்து புது சர்க்கரையை உற்பத்தி பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து உங்களுக்கு குளுக்கோனியோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூளை உற்பத்திக்கு, அதாவது மூளையோட செயல்பாடுகளுக்கு உங்களுக்கு சர்க்கரை அப்படிங்கிறது மிக முக்கியமான பொருள் அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்கான, அதாவது குளுக்கோஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விஷயம். ஸோ அது வந்து ஹைப்போகிளைசீமியா அப்படிங்கிற ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு கம்மியாகிற ஒரு சில சூழ்நிலைகள் வரும் பொழுது அதை தடுப்பதற்காக நம்மளுடைய மூளைக்கான பணிகள் வந்து பிரேக் ஆகாமல், தடை இல்லாமல் நடக்கிறதுக்காக அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை சரி பண்ணக்கூடிய விதமாக
இந்த சர்க்கரை உற்பத்தியை வந்து நம்மளுடைய லிவர் வந்து செய்யுது. அடுத்ததாக உங்களுக்கு வந்துட்டு லாக்டேட்டில் இருந்து அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அனரோபிக் மெட்டபாலிசம் அப்படிங்கிற ஒரு முறையில் வந்துட்டு உங்களுக்கு லாக்டேட் அப்படிங்கிற பொருளில் இருந்து சர்க்கரையை உற்பத்தி பண்ணுது. அடுத்ததாக கிளிசரால் அப்படிங்கிறத வந்து லிப்போலிசிஸ் அப்படிங்கிற ஒரு முறையில் கொழுப்புகளை உடைப்பதன் மூலமாக உங்களுக்கு சர்க்கரையை உற்பத்தி பண்ணுது. அடுத்ததாக குளுக்கோஜெனிக் அமினோ ஆசிட்ஸ், அதாவது புரதங்களை உடைக்கும் போது உங்களுக்கு அதிலிருந்து வரக்கூடிய விஷயங்களில் இருந்து சர்க்கரையை உற்பத்தி பண்ணுது. இந்த செயல்கள் வந்து ஒழுங்குமுறை அப்படிங்கிற விஷயம், அதாவது ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்கரையோட அளவு, குளுக்கோஸோட அளவு, சர்க்கரைன்னு இங்கே நம்ம மென்ஷன் பண்ணும்போது அது குளுக்கோஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். குளுக்கோஸோட அளவு குறையும் போது குளுக்கோஜன் மற்றும் கார்டிசோல் அப்புறமா சில வளர்ச்சி ஹார்மோன்கள் மூலமாக தூண்டப்பட்டு உங்களுக்கு சர்க்கரை உற்பத்தி வந்து, அதாவது குளுக்கோஸோட உற்பத்தி நடக்குது. மேலும் சில நேரங்களில் நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றல்களின் செலவு, எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இப்போ நம்ம நடக்கணும், ஓடணும், பேசணும், எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ஏடிபி மற்றும் ஜிடிபி அப்படிங்கிற அந்த எனர்ஜி தானே நமக்கு தேவை. அப்படி ஒரு விஷயம் தேவைப்படும் பொழுது இங்கே ஒரு செயல்முறை மூலமாக, அதாவது எண்டோஜீனியஸ் குளுக்கோஸ் பாத்வே அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயல்முறை மூலமாக உங்களுக்கு சக்தியை உற்பத்தி பண்ணக்கூடிய, சக்தியை பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயமாகவும் உங்களுக்கு வந்துட்டு இந்த குளுக்கோஸ் உற்பத்தி அப்படிங்கிறது நடக்குது. இதுக்கு வந்து கிளைகோலிசிஸ்னு சொல்லக்கூடிய குளுக்கோஸை உடைச்சி, அதாவது மாவு சத்தை உடைச்சி உங்களுக்கு சர்க்கரை தயாரிக்கிறதுக்கு பதிலாக குளுக்கோனியோஜெனசிஸ் அப்படிங்கிற இந்த மெத்தட் மூலமாக உங்களுக்கு மாவுச்சத்து அல்லாத பொருட்களிலிருந்தும் சுகரை வந்து உற்பத்தி பண்ணுது, குளுக்கோஸை உற்பத்தி பண்ணுது. எந்தெந்த மாதிரி சூழ்நிலைகளில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சில நேரம் ஃபாஸ்டிங் இருப்போம், அதாவது விரதம் இருப்போம், இல்லை பட்னி இருப்போம். இது வந்து சூழ்நிலைகளால் அமையலாம், இல்லை நம்மளுடைய உடல் சூழ்நிலைக்காக, அதாவது சிலர் வந்து டயட் இருக்கிறேன், எனக்கு வந்து உடம்பு இளைக்கணும், இல்லை வேறு விஷயங்கள் நடக்கணும், அதனால் நான் சாப்பிடல அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு காரணங்களுக்காக நம்ம ஃபாஸ்டிங்கோ ஸ்டார்வேஷனோ, அதாவது நம்ம விரதம் மாதிரியோ இல்லை பட்னியோ இருக்கும் பொழுது அந்த நேரங்களில் உங்களுக்கு இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறைவாக ஆகாமல், அதாவது நம்ம மூளை வந்து நல்லபடியாக வேலை செய்கிறதுக்கு உண்டான அந்த சக்தியை வந்து, அதாவது நம்ம உணவின் மூலமாக கொடுக்காமல் உடலில் இருக்கக்கூடிய சக்தி மூலமாக கொடுக்கும் அந்த தேவை இருக்கிற நேரங்களில் கல்லீரல் வந்து உங்களுக்கு புதிய குளுக்கோஸை உற்பத்தி பண்ணி கொடுக்குது. சில நேரங்களில் வந்து நீங்கள் உடற்பயிற்சி மாதிரி உடலுக்கான வலுவான வேலைகளை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு வந்துட்டு லாக்டேட் அப்படிங்கிற பொருளை ரீசைக்கிள் முறை மூலமாக எங்கே பண்ணுது, அதாவது உங்களுடைய தசைகளில் இருந்து உங்களுக்கு லாக்டேட் அப்படிங்கிற பொருளை மாற்றி குளுக்கோஸை வந்து சக்திக்காக மாற்றி கொடுக்குது. சில நேரங்களில் வந்து நம்ம மாவு சத்து, அதாவது லோ கார்ப் டயட் அப்படின்னு சொல்லுவோம், மாவு சத்து இல்லாத நேரங்களில், கார்பு வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட்ற நேரங்களில் குளுக்கோஸ் சப்ளை வந்து உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்டடாக இல்லாமல், அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அப்படின்னு இல்லாமல் அது குறையாமல் உடலுக்கு தேவையான சக்திகள் கொடுக்கணுங்கிற நேரங்கள்லையும் கல்லீரல் வந்து இந்த விஷயத்தை நடத்துது. அடுத்ததாக உங்களுக்கு வந்து கிளைகோஜெனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு உடம்பில் சேகரித்து வச்சுருக்கக்கூடிய கிளைகோஜனை வந்து உடச்சி உங்களுக்கு குளுக்கோஸாக மாற்றி, உடம்புக்கு எப்போ சக்தி வேணுமோ அந்த நேரத்தில் சக்தியாக சுகராக மாற்றி கொடுக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு வந்து உங்களுக்கு கிளைகோஜெனாலிசிஸ் அப்படின்னு பேர். எந்தெந்த நேரங்களில் இந்த செயல்பாடு நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுக்கு உடலுக்கு உடனடியான சக்தி தேவை அப்படிங்கிற மாதிரியான நேரங்களில் உங்களுக்கு ஹெப்படோசைட்ஸில் சேமிக்கப்பட்டிருக்கக்கூடியது மற்றும் தசைகளில் சேமித்து வச்சுருக்கக்கூடிய அந்த கிளைகோஜனை எடுத்து குளுக்கோஸாக உடச்சி மாற்றி கொடுக்கும். சில நேரங்களில் வந்து உடலில் சர்க்கரையோட அளவு குறையும் பொழுது, இல்லை நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் உடம்புல சக்தி குறையும் பொழுது, இல்லைன்னா சில நேரங்களில் நமக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும் பொழுது, அதே மாதிரி சில நேரங்களில் வந்து உங்களுக்கு குளுக்கோகான் அப்படிங்கிற ஹார்மோனும் எஃபினெஃப்ரின் அப்படிங்கிற ஹார்மோனும் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் பொழுது, அந்த ஹார்மோன்களால் தூண்டப்படும் பொழுதும் தேவைப்படும் பொழுது உங்களுக்கு இந்த விஷயத்தை செய்து, அதாவது கிளைகோஜனை உடச்சி குளுக்கோஸாக மாற்றி கொடுக்குது. இதுக்கு உதவக்கூடிய முக்கியமான என்சைம்னு பார்த்தீங்கன்னா கிளைகோஜன் பாஸ்போரிலேஸ் அப்படிங்கக்கூடிய என்சைம் வந்து உதவியாக இருக்குது.
எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய இரத்த அளவை சரி செய்யக்கூடிய ஒழுங்குபடுத்தக்கூடிய நேரங்களில், சில நேரங்களில் நமக்கு உடனடியாக சக்தி தேவைப்படும் அப்படிங்கிற நேரங்களில், சில நேரங்களில் வந்து ஃபைட் ஆர் ஃப்ளைட்னு சொல்லுவாங்க. உடனடியாக நம்ம வந்து முடிவெடுக்கக்கூடிய நேரங்களில், ஒரு அனிமலை நம்ம பார்க்குறோம், ஒரு சிங்கத்தையோ ஒரு பாம்பையோ நம்ம பார்க்கும்போது ஓடி போகிறதுக்கு நமக்கு சக்தி வேணும்ல, அந்த மாதிரி நேரங்களில் அப்படி கூட எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், நம்ம உடம்புல தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய எக்ஸஸ் குளுக்கோஸை, அந்த சர்க்கரையை என்ன பண்ணுது, கிளைக்கோஜனாக மாற்றி சேமித்து வைக்குது. அது முக்கியமாக நம்மளுடைய கல்லீரல்லையும் நம்மளுடைய தசைகள்லையும் வைக்குதுன்னு பார்த்தோம். அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து கிளைக்கோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்யூச்சர் யூஸுக்காக, பாதுகாப்புக்காக சேமித்து வைக்கக்கூடிய ஒரு செயல் தான் இது. அதே போல் இரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாகாமல் ஒழுங்குபடுத்துதலுக்கான ஒரு முறையாகவும் இந்த குளுக்கோஸ் இன்ட்டு கிளைக்கோஜனாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய இந்த கிளைக்கோஜெனிசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து அமைஞ்சிருக்கு. எங்கே சேமித்து வைக்குதுன்னு பார்த்தோம், சைட்டோபிளாசம் ஆஃப் லிவர், அதாவது ஹெப்படோசைட்ஸ் அப்படிங்கக்கூடிய லிவர் செல்ஸில் சேமித்து வைக்குது. அதே போல் உங்களுக்கு இரத்தத்தில் அளவுக்கு அதிகமான சர்க்கரை அளவு இருந்தால் அந்த நேரங்கள்லேயும் வந்து சேமித்து வைக்கும். இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளுக்கோஸை வந்து உங்களுக்கு யூடிபி குளுக்கோஸா, அது கிளைக்கோஜன் செயின்ஸாக மாற்றி உங்களுக்கு மசில்ஸ்லையும் லிவர் செல்ஸ்லையும் சேர்த்து வைக்கும். இந்த குளுக்கோஸை குளுக்கோகனாக மாற்றுறதும், கிளைக்கோஜனை மறுபடியும் குளுக்கோஸாக மாற்றுறதும் வந்து உங்களுக்கு இன்சுலின் அப்படிங்கிற ஒரு என்சைமும் எபினெஃப்ரின் அப்படிங்கிற ஹார்மோன் மூலமாகவும் கட்டுப்படுத்தப்படுகிறது. இந்த செயல்பாடுகளில் திசுக்களோட வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, லிவரில், அதாவது கல்லீரலில் சேகரிக்கப்படக்கூடிய அந்த கிளைக்கோஜன் அப்படிங்கிறது உடல் முழுவதுமான இரத்த சர்க்கரை அளவை வந்து மெயின்டைன் பண்ணுது. அதே நேரத்தில் நம்மளுடைய தசைகளில் சேமித்து வைக்கக்கூடிய அந்த குளுக்கோஜன் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த மசில்ஸோட அசைவுக்கு, தசைகளோட இயக்கத்துக்கு உங்களுக்கு இமீடியட் எனர்ஜியாக, உடனடி சக்தியாக வந்து உங்களுக்கு அளிக்கப்படுகிறது. அடுத்ததாக புரதங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, உங்களுக்கு நான் எசென்ஷியல், அதாவது உடலுக்கு தேவையில்லாத அமினோ அமிலங்கள் மூலமாக புரத உற்பத்திக்கு தூண்டுதலுக்கான செயல் வந்து நடக்குது. அதே மாதிரி பிளாஸ்மா புரதங்களோட உற்பத்தியும் நடக்குது. அமினோ அமிலங்களில் இருந்து யூரியா, அமோனியாவை தனியாக பிரிச்சுட்டு உங்களுக்கு யூரியாவை ஒரு கழிவுப் பொருளாக உங்களுக்கு வெளியேற்றுறதுக்கான வழியும் இங்கே கல்லீரலில் நடக்குது. அடுத்ததாக கொழுப்புகளோட மேலாண்மை, லிப்பிட்ஸ்னு சொல்லக்கூடியதில் நம்ம பார்க்கும்போது, ஃபேட்டி ஆசிட்ஸோட ஆக்சிடேஷன் அப்படிங்கக்கூடிய ஆக்சிஜனேற்றம் அப்படிங்கிற செயல்பாடுகள்லேயும் முக்கிய பங்கு இருக்குது. லிப்போப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அந்த வகையான புரதங்கள் என்ன பண்ணோன்னா, நம்ம ரத்தத்தில் கொழுப்பை கடத்தி கொண்டு போகக்கூடிய, டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்களாக இந்த லிப்போப்ரோட்டீன்ஸ், லிப்போபுரதங்கள் இருக்குது. இதனோட உற்பத்தியிலையும் கல்லீரலுக்கு வந்து பங்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய கொழுப்பு சத்து மற்றும் பாஸ்போலிபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சத்துக்கள், கொழுப்பு சார்ந்த சத்துக்களை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயமாகவும் கல்லீரல் வந்து இருக்குது. மீண்டும் ஒரு முறை லிவரோட ஃபங்க்ஷன்ஸை சம்மரைஸாக பார்க்கலாம். ஸோ ஒரு லிவரோட முக்கியமான செயல்கள் அப்படின்னு பார்க்கும்போது 500க்கும் மேற்பட்ட செயல்பாடுகளை நம்மளுடைய கல்லீரல் வந்து செய்யக்கூடியதாக இருந்தாலும், அதில் சில முக்கியமானதாக நம்ம பார்க்கும்போது, இரத்த ஓட்டத்திலிருந்து கழிவுப் பொருட்கள் மற்றும் வெளிப்பொருட்களை அகற்றுதல், இரத்தத்தின் சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்துதல், அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை உருவாக்குதல், இந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது, ஆல்புமின் அப்படிங்கக்கூடிய ஒரு வகை புரத உற்பத்தி. ஆல்புமின் அப்படிங்கிறது இரத்த ஓட்டத்தில் உள்ள திரவங்களை அதோட சுற்றியுள்ள திசுக்களில் கசியாமல் இரத்த ஓட்டத்திலேயே இருக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய ஒரு புரதமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு புரதத்தின் உற்பத்தியை வந்து கல்லீரல் முக்கியமான பணியாக செய்யுது. அடுத்ததாக பித்தநீர் உற்பத்தி அப்படிங்கிறதையும் கல்லீரலில் நடக்குது. இரத்தத்தை வடிகட்டக்கூடிய ஒரு வேலையும் கல்லீரலில் நடக்குது. அடுத்ததாக அமினோ அமிலங்களை கட்டுப்படுத்துதல், ஒழுங்குபடுத்துதல் அப்படிங்கிற செயல்பாடும் கல்லீரலில் நடக்குது. அடுத்ததாக உங்களுக்கு வந்து இரத்த உறைதலை ஒழுங்குபடுத்துகிறது. அப்படின்னா அதற்கு தேவையான விட்டமின் கேஐ பயன்படுத்துறது, அதாவது கேஐ சேமிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களையும் இரத்த உறைதலுக்கு தேவையான புரதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய வேலையிலும் வந்து கல்லீரல் முக்கிய பங்காற்றுகிறது.
அடுத்ததாக பார்க்கும்போது தொற்று நோய்களை எதிர்க்கின்றது. அதாவது வடிகட்டுதல் முறையில் இரத்த ஓட்டத்தில் இருக்கிறது பாக்டீரியாக்களையும் நீக்குவதால் உங்களுக்கு தொற்று நோய்களை எதிர்க்கிறது அப்படின்னும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி கொழுப்பில் கரையக்கூடிய சில விட்டமின்களையும் தாது பொருட்களையும் சேமிக்கிறது அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடுத்ததாக குளுக்கோஸை செயல்முறைப்படுத்துகிறது. நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு சக்தியை வச்சுக்கிட்டு மீதிய குளுக்கோஸை கிளைக்கோஜனாகவும் உடம்புக்கு தேவைப்படும் போது அந்த கிளைக்கோஜனை குளுக்கோஸாகவும் சக்தியாகவும் மாற்றி கொடுக்குது. அப்படிங்கிறதெல்லாம் லிவரோட முக்கியமான பணிகளாக நம்ம பார்த்துருக்கோம். கல்லீரலோட இந்த பணிகளில் பாதிப்பு ஏற்படும் பொழுது என்னென்ன மாதிரியான தொந்தரவுகள் வரும், அதை எந்தெந்த மாதிரியான டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதையெல்லாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.